ஃபஸ்ட்டு இந்த படம் பண்ணும்போது இது ஒரு ஒரு ஓடிடிக்கான ஒரு படமாக தான் ஒரு சின்ன கன்டென்ட்டாக தான் இது எழுதினேன். இந்த கோவிட் லாக்டவுன் டைமில். ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனைகள் வரும்போது, ஒரு சின்ன கன்டென்ட்டாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதினது. ஸோ அதுக்கப்புறம் அது ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஐடியா வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். தென் வந்து இது அப்படியே படமாக்கப்பட்டது. ஸோ படம் எடுக்கும்போது கூட இது வந்து ஒரு ஒரு ஓடிடி ரிலீஸ்க்கான படம் தான் அப்படின்னு. பட் இதில் வந்து எனக்கு ஹரிஷ் அண்ணா வந்தது, எம்எஸ் பாஸ்கர் சார் வந்தது, இந்துஜா எல்லாருமே வந்தது. இந்த படத்தை ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஒரு நான் எழுதின ஸ்கேல்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்கேல் கொண்டு போச்சு. பட் இது ஸ்டில் இது ஓடிடி படம் தானே. ஸோ ஃபைனலாக அந்த படம் பார்த்துட்டு ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரொடியூசர் பார்த்துட்டு இந்த படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து நம்ம தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ணோம். ஏன்னா தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து படம் கரெக்டாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது அதில் ஒரு 2, 3 டேட் தள்ளி 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 போச்சு. ரிலீஸ் ஆகும்போது நல்ல ஃப்ளட்டு ஃபுல்லாக சென்னை ஃபுல்லாகவே பயங்கரமாக போயிட்டாய். தியேட்டர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுலேயும் நிறைய பேர் போய் படம் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த படம் வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா போய் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஏன்னா நாளைக்கு இந்த படம் ஓடிடியில் வரும்போது இது தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் மீடியாலாம் பயங்கர அந்த டைமில் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் ஒரு ஹியூஜ் ரெக்கக்னேஷன் எனக்கு கிடச்சிது. வெளியில் நிறைய பேர் நம்ம இது சிட்டி மட்டும்தான் இந்த படம் சிட்டி மக்களுக்கான படம் அப்படின்னு நினைக்கும்போது, இது அதை தாண்டி ஊர் சைடில் உள்ளவங்கலாம் கூட இதை அப்ரிஷியேட் பண்ணாங்க.